Hello everyone, this is Balasubramaniam from Indra Gardens. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வேம். வேம்னா வெசிகுலஸ் அர்பஸ்குலஸ் மைக்ரோசியா, வேர் சூழும் பூசணம். நம்ம இன்னைக்கு வேம்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, வேம் உடைய மெக்கானிசம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். அதையை தாண்டி அதோடைய ப்ரொடக்ஷன், இந்த வேம் உடைய ப்ரொடக்ஷன் ட்ரைகோடர்மாவும் சுடோமோனஸோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதை நம்ம பார்க்க போறோம். அதை தாண்டி வேம் உடைய யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இதை நம்ம பார்க்க போறோம். இந்த மூணு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், வேம்னா வெசிகுலர் அர்பஸ்குலர் மைக்ரோசியா. இந்த மைக்ரோசியாவை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்று எண்டோ, இன்னொன்று எக்டோ. எக்டோ அப்படின்னா ரூட்டுக்கு வெளியே இருக்கும், எண்டோ அப்படின்னா ரூட்டுக்கு உள்ள பெனிட்ரேட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கஸ். இந்த ஃபங்கஸ் வந்து ரூட்டோட ஒரு சிம்பயோட்டிக்கா வேலை செய்யும். அப்போ சிம்பயோட்டிக் அப்படின்னா என்னன்னா, ரூட்டு வந்து இந்த ஃபங்கஸ்க்கு ஒரு பெனிஃபிட் தரும், இந்த ஃபங்கஸ் வந்து ரூட்டுக்கு ஒரு பெனிஃபிட் தரும். அதுதான் சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. இந்த வேம் உடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டா ரூட்டோட அசோசியேட்டடா இருக்குது. அந்த ரூட்ல இந்த ஃபங்கஸ் வந்து பெனிட்ரேட் ஆகுது. அதில் கார்டெக்ஸ்னு ஒரு ரீஜன் இருக்கும், அந்த ரீஜனுக்குள்ள பெனிட்ரேட் ஆகுது. அங்கே போய் இந்த ஃபங்கஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆகும்போது அங்கே வந்து சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் இந்த ஃபாஸ்பேட்டை சேவ் பண்ணி வைக்குது, ஃபாஸ்போ லிப்பிட்ஸாக சேவ் பண்ணி வைக்குது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து எங்கெல்லாம் ஃபாஸ்பரஸ் கம்மியாக இருக்கோ அந்த சாயிலில் வேம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபாஸ்போலிப்பிட்ஸாக அந்த சாக்கில் சேவ் பண்ணி வைக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரீகர் சாயில், அதாவது களிமண் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து ஃபாஸ்பரஸ் கம்மி. அப்போ அந்த சாயிலில் இருக்கக்கூடிய ஃபாஸ்பரஸை அதால் அப்சர்வ் பண்ண முடியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஆர்பஸ்குலர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நியூட்ரியன்ட்டு டிஸ்டன்ஸாக இருக்கிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ரூட்டுக்கிட்ட கொண்டு வருது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, வேம் போட்டிங்க அப்படின்னா பிரைமரி மட்டும் இல்லாமல் செகண்டரி நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. அந்த நியூட்ரியன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, காப்பர், மெக்னீஷியம், ஜிங்கு, சல்ஃபர், மேங்கனீஸ், இந்த மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் செகண்டரி நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி ரூட்ஸ்க்கு கொண்டு வருது. அப்போ இதெல்லாம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் சிம்பிளாக மாற்றி அதை அப்சர்வ் பண்ணி ரூட்டுக்கு தரக்கூடிய செயல்பாடுகளும் இந்த வேம் பண்ணுது. அடுத்தது நம்ம வேம் பற்றி என்ன பார்க்குறோம்னா, மாஸ் ப்ரொடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ட்ரைகோடர்மா விரிடியோ இல்லைனா சுடோமோனஸ் அப்படின்றத வந்து லெபார்டரியிலேயே வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஆனால் நம்மளுடைய வேம் பார்த்தீங்க அப்படின்னா லெபார்டரியில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வேம் அப்படின்ற இந்த ஃபங்கஸ் வந்து ரூட்டோட அசோசியேட்டட், அந்த ரூட் இருந்தால் தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போது இதை வந்து நம்மளால லெபார்டரியில் பண்ண முடியாது. ஒரு லைவ் பிளான்ட்டை வச்சு தான் இந்த வேமை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த ஃபங்கஸுடைய ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். அதில் இந்த வேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போரஸ் மூலியமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேம் உடைய ஸ்போர்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்போர்ஸை வந்து ஒரு ஸ்டெரிலைஸ்டு சாயிலில் மிக்ஸ் பண்ணணும். அதில் வந்து நம்ம வந்து பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணணும். அந்த பிளான்ட்டுடைய ரூட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேம் நிறைய க்ரோவாக இருக்கும். அப்புறமா அந்த பிளான்ட்டுடைய ரூட்ஸில் இருக்கக்கூடிய சாயிலை நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு வந்து வேம். அடுத்தது வந்து நம்ம வேம் உடைய யூசஸை வந்து பார்ப்போம். அப்போது வேம் உடைய யூசஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இது நியூட்ரியண்ட்டை வந்து மொபிலைஸ் பண்ணுது. முதல்ல நம்ம சொன்னோம், இந்த ஃபங்கஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து சிம்பிளான ஒரு எலமெண்ட்டாக மாற்றுது. ஸோ அதை வந்து இந்த ரூட் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுது. ஸோ பிளான்ட்டுடைய க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், அதுவும் எஸ்பெஷலி செகண்டரி நியூட்ரியன்ஸை வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிறத சிம்பிளாக்கி ரூட் அப்சர்வபிளாக இது வந்து பண்ணுது. அது வந்து ஃபஸ்ட்டு இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ். அப்போ நியூட்ரியண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அப்போ ரூட்டில் நியூட்ரியண்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்கே ரூட்டில் வந்து நியூட்ரியன்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சாயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள்லாம் வந்து இது வந்து பெனிஃபிட்ஸாக இருக்குது. அப்போது சாயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய என்ன ஒரு வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம வேம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பெட்டரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது இதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் எலமெண்ட்ஸ், அப்போ தேவையில்லாத நச்சு பொருட்கள் சில சாயில்ஸில் இருக்கிறத இது வந்து ஃப்ரீ பண்ணி ஒன்று ஏரோ இல்லை யூஸ் பண்ண முடியாத ஒரு காம்ப்ளெக்ஸ் இதுவாக இந்த வேம் வந்து மாற்றி விடுது. இது ஒரு யூசஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப்
அடிசிவ் மெட்டீரியலை பண்ணும். இந்த ரூட்ஸில் இது ஃபுல்லாக காலனைஸ் ஃபுல்லாக ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இது ஒரு அடிசிவ் பண்ணும்போது இந்த ரூட்லேருந்து வரக்கூடிய சில பேத்தோஜன்ஸ் இருக்குது, சாயில் பாண்ட் சில பேத்தோஜன்ஸ் இருக்குது, அதாவது நெமோட்டோட்ஸ் அந்த மாதிரி பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 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 அடிசிவ் மெட்டீரியலோட ஒட்டிக்குது. அப்போ அந்த அந்த நெமோட்டோட்ஸ் அந்த ஆர்கானிசம்ஸை வந்து இந்த வேம் வந்து கில் பண்ணுது. அப்புறம் வேம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபங்கஸ். அந்த ஃபங்கஸ் எல்லாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரூட்ஸ் பக்கத்தில் அந்த அந்த ஃபங்கஸ் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுது, இது மாய்ஸ்சரை கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. அப்போ ரூட்ஸுக்கு வாட்டர் அவைலபிலிட்டியை இன்னும் பெட்டராக பண்ணி விடுறதுக்கு இந்த வேம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எல்லா பெனிஃபிட்ஸ், அதாவது பேத்தோஜன்ஸை ரிமூவ் பண்ணுது, வாட்டரை வந்து ரீட்டைன் பண்ணுது, அப்புறம் நியூட்ரியன்ட் சப்ரேட்லாம் கொடுக்கறதுனால பிளான்ட்டுடைய க்ரோத் ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ க்ரோத் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வேமுடைய யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் 20 to 30 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஆர்கானிக் மென்யூரோட இதை மிக்ஸ் பண்ணி சாயிலில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பிளான்ஸ்க்கு அது நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூட்டட் பிளான்ஸுக்கு வந்து இது நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இது பாக்கி பிளான்ஸுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து செகண்டரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் நிறைய உங்களுக்கு பிளான்ஸ் கொடுக்கறதுனால இது எல்லா பிளான்ஸ்க்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வேம்ப் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் ஜென்ரலாக இதை வந்து ஒரு ஷேடட் ரீஜியன்லேயும் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர்டைட் பாக்ஸ்குள்ளே மூடி வைக்கிறது தான் பெட்டராக இருக்கும். மேனுஃபேக்சரிங் டேட்டு எவ்வளோ அர்லியாக இருக்கோ உங்களுக்கு அவ்வளோ பெட்டராக இருக்கும் ரிசல்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.